இப்போ ஸ்டூல்ல மைக்ரோபாக்டீரியா இருக்குல்ல, we do something called fecal transplant. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன். I've heard about it, sir. I've heard about it. So ஒரு that becomes a medicine. That becomes medicine. So என்னாச்சுன்னா ஒரு இப்ப நம்ம பேட் பாக்டீரியா இருக்குல்ல, அதுல ஒரு பாக்டீரியா வந்து சி டிஃபிசில். சி டிஃபிசில் ஒரு பாக்டீரியா சம்டைம்ஸ் பேட் பாக்டீரியா நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வச்சுக்கோங்க, அது தலை விரிச்சு ஆடும். சூப்பர்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோலனை ஃபுல்லா அழிச்சிடும். ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டும் அந்த பேட் பாக்டீரியாவை கியூரே பண்ண முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா, ஒரு ஹெல்த்தி பேஷண்டோட ஸ்டூல் எடுத்து அதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு, சும்மா சொல்ல உண்மையிலேயே இது நடக்கும், நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன், மிக்சியில போட்டு அரைச்சு அதை வந்து லிக்விட் ஆக்கி அந்த லிக்விட கொலனாஸ்கோபி பண்ணி அந்த லிக்விட இம்ப்ளான்ட் பண்றது. we spray it. That's the only medicine. ஸோ ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் கேட்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது, ஆனாலுமே அதுதான் சில விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட். இப்போ ஐசியூலலாம் பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்காங்க, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உடம்புல நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அதை அழிச்சிரும். நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா அழிஞ்சிருச்சு அப்படின்னா மோசமான பாக்டீரியாஸ் உள்ளார த்ரைவ் ஆகும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு கிளஸ்ட்ரோடியம் டிஃபிசில் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. சரி, இது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குடல் முழுசாக அல்சர்ஸ் வந்து அங்கங்கே ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், டயரியா, லூஸ் மோஷன் அப்படின்னு அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இதுதானா, அதாவது இன்னொருத்தவங்களோட மோஷன் தான் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாத்திரை மருந்துலேயே அது சரியாகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு இன்ஜெக்ஷனில் சரியாகிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரீம் கேசஸ் எந்த டேப்லெட் எந்த இன்ஜெக்ஷனுமே சரிப்பட்டு வரலை அப்படின்னா எஸ், ஹெல்த்தி பர்சனோட மோஷன் அது எடுத்தால் அதில் வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை எடுத்து சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸில் ஒரு சின்ன அளவாகவோ அந்த பாக்டீரியாவை இன்னும் அதிகப்படுத்த மாதிரி, அதாவது ஹெல்த்தி பர்சனோட மோஷனில் இருக்க நல்ல பாக்டீரியாவோட அளவை அதிகப்படுத்தி சாப்பிடலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. கொலனோஸ்கோபி மூலமாக ஆஸ்துமா வழியாக உள்ளார போயிட்டு அது இருக்கக்கூடிய இடமான பெருங்குடலில் அங்கங்கே வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும், ஹெல்த்தி பாக்டீரியா அதிகமாகும். ஹெல்த்தி பாக்டீரியா அதிகமாக மோசமான பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து போயிடும். ஸோ கிளஸ்ட்ரோடியம் டிஃபிசில் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு தீர்வு.